வணக்கம் தலைமையிலே. மீண்டும் தலை தூக்கும் வடக்கு மூடனின் மூர்க்கத்தனம், இந்தி மொழி திணிப்பு என்ற மூர்க்கத்தனம். இப்போ அவனுக்கு சொல்கிறானுங்க 3 மொழி கட்டாயம் அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே 3 மொழி தான் இருக்குது தமிழ்நாட்டில். நமக்கு 2 மொழி கட்டாயம் வச்சுருப்போம். உயிர் மொழியான தமிழ், இணைப்பு மொழியான நம்மளோட இணைக்கக்கூடிய மொழியான ஆங்கிலம். இந்த 2 மொழி கட்டாயம். பிறகு என்ன வேணால் விரும்பினதை படிச்சுக்கலாம். ஆனால் இந்த மூடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா 3வது மொழி கட்டாயம், அது எந்த மொழியாக இருக்கலாம் அப்படிமானுங்க. அது கடைசியில் எங்கே நிற்கும் அப்படின்னா ஹிந்தி மொழி கட்டாயம் நீ படி அப்படின்னு மாதிரி இவனுக்கு நிற்பானுங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவனுக்கு என்ன ஒரு வயிற்றெரிச்சல் நம்ம மேலே அப்படின்னா, இந்தியாவில் இந்த மாநிலம் மட்டும் நம்ம அவங்களை எவ்வளவோ புறக்கணிச்சு, மத்திய அரசு தமிழ்நாட்டை எவ்வளவோ புறக்கணிச்சுமே எப்படி எல்லா காரியத்திலுமே செல்வ செழிப்பில், கலாச்சாரத்தில், பண்பாட்டில், பெண்களை பாதுகாப்பில் இவனுக்கு எப்படி முதலிடத்தில் இருக்கானுங்க. அதை உடைச்சே தீரணும், நம்மளை மாதிரி இவங்களும் மூடல் கூடமாகணும், மூடனாக மாறணுங்கிறது இவங்களோட ஆசை. இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்கிறது இதை இப்போ எளிதாக ஒரே இதில் புரிய வைக்கலாம். தமிழ்நாட்டு மாணவர்களை ஹிந்தி படி அப்படி சொல்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ ஆராய்ச்சி படிப்பில் நீங்கள் முனைவர் பட்டம் பெற்றுட்டீங்க, அதாவது பிஹெச்டியை வாங்கிட்டீங்க, முடிச்சிட்டிங்க. உங்கள்கிட்ட ஒரு 1வது பாட புத்தகத்தை கொடுத்து இதை படிப்பா நீ அப்போ தான் முன்னேறுவன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும், அதே கோபம் தான் எனக்கு வருது. இது மிகப்பெரிய முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலே முதல்ல. நம்ம பார்த்து தான் பிறர் நம்மள தான் அவங்க ஃபாலோ பண்ணுமே ஒழிய அவன் செய்கிறத எதுவுமே நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மூடர்கள், அதாவது மூளையற்ற ஜனத்தை பார்த்து ஒரு சிந்தனையுள்ள முன்னேறிய மனிதன் எதையுமே பின்பற்ற முடியாது. அவனுக்கு மூளை இல்லை, அவனையே நம்ம பின்பற்றுற மாதிரி இருக்கும். இது இப்போ தர்மேந்திர பிரதான், இந்த மத்திய அமைச்சர், கல்வி அமைச்சர் இப்போ மூர்க்கத்தனமாக மூடத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஹிந்தி படிக்கணும், கடைசியில் அவங்க ஹிந்தியில் தான் நிற்க போகிறாங்க, ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ண அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழகத்தில் கொஞ்சம் குறைவாக போயிட்டுருக்கு, பாலியல் பிரச்சனைக்கு அதிகமாக ஆகுது. வரும் தேர்தலில் திமுக தோல்வியடைங்கிற எண்ணத்தை மாற்றி இவங்க இந்த மாதிரி ஹிந்தி திணிப்புன்னு கொண்டு வந்தாங்கன்னா திமுக மாபெரும் வெற்றி பெறும். கண்டிப்பாக எழுதி வச்சுக்கலாம். மொத்தமாக ஒன்று சேர்ந்துருவாங்க தமிழக மக்கள். அது எல்லாத்தையும் எல்லாம் மறந்து ஒன்று சேர்ந்து எதிர்ப்பாங்க. அது திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக வரும். மத்திய அரசு சொல்கிறது எல்லாமே இங்கே இருக்கிற தமிழக பாஜக இங்கே கேட்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் ஆமாம் முட்டு கொடுத்துக்கிட்டே நம்ம நிற்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாநிலத்துக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிடலாம். நம்ம முன்னேறிய மாநிலம். அது என்னை விட இங்கே இருக்க தலைவராக இருக்க அண்ணாமலைஜி அவர்களுக்கு, தமிழிசை அவர்களுக்கு, ஹெச்ராஜ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழகம் இந்தியாவில் மட்டுமில்லை உலகத்துக்கு வழிகாட்டலான மாநிலம். நம்ம யாரையும் பின்பற்ற வேணாம், இதை அவங்க எடுத்து சொல்லுமே ஒழிய அவர் சொல்கிறதுக்கு நம்ம இது பண்ணணும், நம்ம அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது எந்தவித அவசியமும் இல்லை. இப்படி ஒரு ஹிந்தி திணிப்பின் மூலமாக தோற்கடிக்கப்பட்டதான் காங்கிரஸ். பெருந்தலைவர் காமராஜர் அப்போ தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆட்சி மாபெரும் தோல்வியை சந்திக்க வைத்து பெருந்தலைவர் காமராஜரே தோற்கடித்து இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் முடமாக இருக்கும். முடமாக தான் இருக்குது, அவங்களுக்கு கால் கிடையாது. அவங்க யார் மேலேயாவது ஏறி உட்காந்துட்டு தான் எலெக்ஷனில் சந்திக்க முடியும். தனியாக டெபாசிட் போயிரு எங்கேயுமே. முக்கியமான காரணம் இந்த ஹிந்தி திணிப்பு தான். இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது தமிழக பாரதிய ஜனதா வேலை தான். இப்போ இந்த தர்மேந்திர பிரதான் போன்றவற்றை போய் சொல்லணும், இதெல்லாம் இங்கே எடுபடாது, நாங்கள் முன்னேறி போயிட்டுருக்கோம், நீங்கள் பின் தள்ளுற அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். புதுசாக ஒரு வாதம் வைக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக முதல்வர் மகன் விஜய், நடிகர் விஜய் மகன் சீமான் மகன்லாம் எங்கே படிக்கிறாங்க, அவங்க 3 மொழி படித்தனால தான், ஹிந்தி படித்தனால தான் அவங்க முன்னேறிட்டாங்கன்னா, முன்னேறினக்கான ஹிந்தி அல்ல, அவங்ககிட்ட இருக்க பணம், அந்த குடும்பங்களில் இருக்கும் அளவுக்கு அதிகமான பணம் தான் அந்த பிள்ளைகளை முன்னுக்கு மேலே கொண்டு செல்லுதே ஒழிய அந்த ஹிந்தி அல்ல, ஒரு ஒன்றுத்துக்கு உதவாத ஹிந்தி அல்ல. எனக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் பணத்தில் இல்லை, இது மொழியல் அல்ல, பணத்தில் இருக்குது. நீங்கள் ஆட்சிக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு 5% மக்கள் 95% மக்களை வஞ்சிக்கிறாங்க, அடக்கி ஆள்றாங்க, பணத்தில் செல்வத்தை வச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை பிடுங்கி கொடுக்க ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அது இல்லை. அது விட்டு போட்டு அவங்க ஹிந்தி படிச்சாங்க அந்த பசங்கன்னா, அந்த பசங்க ஹிந்தி படிச்சனால முன்னேறல, ஹிந்தி ஒன்றுத்துக்குமே ஆகாது. அவன் இருக்க அளவுக்கு அதிகமான பணம் அவங்கள மேலே கொண்டு போயிட்டுருக்கு. அவங்க எத்தனை ட்ரிப் தோல்வி அடைஞ்சாலுமே அடுத்த பணத்தை போடுறதுக்கு அங்கே ஆட்கள் இருக்காங்க, குடும்பத்தில் இருக்குது. அதுதான், அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டு போட்டு முட்டு கொடுக்குற ஆட்கள் மாதிரி இதெல்லாம் தூக்கிட்டு முட்டு கொடுக்குறது ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க காரியமாக இருக்குது. இதெல்லாம்
இந்த வடக்கு மூடர் கூட்டத்துக்கு ஒரே ஒரு வைத்தறிச்சல் இந்த தமிழ்நாட்டை பார்த்து, தமிழக மக்களை பார்த்து. எப்போ இவங்க நம்மளை மாதிரி மாறணும், மூடர்களை மாறணும், பின்தங்கி போகணும், கலாச்சாரத்தில் செல்வத்தில் பெண்களை அடிப்பதில் எல்லாரும் பின்தங்கி போகணும்னு சொல்லி ஒரு வயிற்றறிச்சல் தான் இந்த மாதிரி இவங்களாம் பேசுறதுக்கான காரணங்கள். நம்ம இந்தியா அப்படிங்கிறது 28 மாநிலங்கள் இருப்பாங்க, 28 ஸ்டேட், 8 யூனியன் பிரதேசங்கள் இருப்பாங்க. இதை சேர்ந்து ஒன்றிணைந்தது இந்தியா. வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்தது. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது இந்தியா. எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து யாரையுமே இழிவுபடுத்தி பேசல. இந்த வடக்கன் வந்து இவ்வளோ கேவலமாக இருக்கான், இப்படி இருக்கான், பைத்தியக்காரமாக இருக்கான், அதெல்லாம் எதுவுமே நான் பேசல, தரவுகள் கொடுக்கல. தமிழகம் ஒரு சில காரியங்களில் எவ்வளோ மேலே நிற்குது அப்படிங்கிற ஒட்டுமொத்த கலவை. அதாவது யாரோ ஒருத்தன் இந்த தமிழகத்துக்கு சார்பாக தரவுகளை வெளியிட பார்த்து சொல்லல, மொத்த தரவுகளையும் எடுத்து அதை ஒன்றிணைச்சு ஏஐம்பாங்க, செயற்கை நுண்ணறிவு மூலம் பகுத்து பார்த்து தான் சொல்லப்படுற தரவுகள் தான் இப்போ நான் பேசுறது. 2030 வருஷம் இந்தியா உலகத்தில் 3வது பொருளாதார சக்தியாக போகும். அமெரிக்கா, சீனா, அடுத்து இந்தியா வரும் 2030. இன்னும் 5 வருஷம் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து 4வது இடத்துல 5வது இடத்துல மாறி மாறி வருவோம். நமக்கு முன்னால் ஜப்பான், ஜெர்மனி, இங்கிலாந்து போட்டி போடுவாங்க. ஆனால் 2030 வரும்போது உறுதியாக அமெரிக்கா, சீனா, இந்தியாங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுது. இந்த மக்களுமே மிக செல்வ செழிப்பாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முக்கிய காரணமான மாநிலம் தமிழ்நாடு. இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுமே தூக்கி பிடிக்கிறது தமிழ்நாடு. இந்த அட்லஸ் மேப்பில் பார்த்தீங்கன்னா, அட்லஸ் உலக ஒன்றை தூக்கி பிடிச்சிருப்பார். அந்த மாதிரி இந்த இந்தியாவையே தூக்கி பிடிக்கின்ற மாநிலம் பொருளாதாரத்தில் தமிழகம் தான். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜிஎஸ்டிபி அப்படிம்பாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒவ்வொரு மாநிலமும் என்னென்ன பொருட்களை உற்பத்தி பண்ணுது அதை மதிப்பு வச்சு, அது மதிப்பு போட்டு அந்த மாநிலத்தை சொல்லுவாங்க, செல்வ மதிப்பை. அங்கே இருக்க ஒவ்வொரு தலைக்கும் அந்த பொருளோட மதிப்பை ஒவ்வொரு தலைக்கும் பிரித்து ஒவ்வொரு தலைமையிலையும் போட்டு அந்த மாநிலத்தில் இருக்க மக்கள் எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உறுதியான தகவல் ஜிஎஸ்டிபி. இது வந்து அந்த மாநிலம் என்ன உற்பத்தி பண்ணுது பொருளை. இதில் வந்து முதல் இடத்துல வர்றது மகாராஷ்டிரா. இந்த மகாராஷ்டிரா தமிழ்நாட்டை விட மிகப்பெரிய மாநிலம். இந்த 2024-25 இந்த வருஷத்துக்கு சொல்கிறாங்க, கரண்ட் நடக்கிறதுக்கு. இப்போ 25 வந்து மார்ச்சோட இந்த வருஷம் முடிஞ்சிடும், பொருளாதார வருஷம் முடியும். அதை வச்சு கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க 2024-25க்கு. மகாராஷ்டிரா ஒரு வருஷத்துக்கு இந்த வருஷத்தில் 42.67 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை அந்த மாநிலம் உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கு ஒரு வருஷத்தில். மகாராஷ்டிரா தமிழ்நாட்டை விட பெருசு. முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த மார்வாடி குஜராத்தி தொழிலதிபர்கள் தான் வங்கிகளை சூறையாடி அந்த பணத்தோடு தப்பிச்சு வரணுங்க. ஒரே ஒரு தமிழ்நாட்டு தொழிலதிபர் வங்கியை ஏமாற்றி வெளிநாட்டுக்கு ஓடல. மார்வாடி குஜராத்தி மட்டுமே இதை வாடிக்கையாக வச்சுருப்பானுங்க. அதையும் மீறி அவனுக்கு திரும்ப லோன் கொடுப்பாங்க மத்திய அரசு. இதான் மாற்றாந்தாய் மனப்பக்கம்னு சொல்கிறது. அப்படி கொடுத்துமே அவனை நமக்கு ஈக்குவலாக வரைய முடியாது. மகாராஷ்டிரா வந்து முதல் காரணம் இந்த மாதிரி அதிகமான மத்திய அரசு பணம் வாங்குறது, மத்திய அரசு திட்டங்கள் எடுத்துக்கிறது, ஏமாற்றி ஓடினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் முதல் காரணமாக இருக்குது. பங்கு சந்தை, தலைமை பங்கு சந்தை மகாராஷ்டிரா. வர்த்தக தலைநகரம், பிஸ்னஸ் கேபிட்டல்ங்கிறது மகாராஷ்டிரா தான் சொல்லுவாங்க. படம், அதாவது சினிமா அதிகமாக எடுக்கிறது அங்கே தான். பிரபல தொழிலதிபர்கள், ராட்சச தொழிலதிபர்கள், ரிலையன்ஸ் மற்றும் டாட்டா இருக்கிறது எங்கள் மகாராஷ்டிரா தான். அதானி வந்து குஜராத்தியாக மாறுவார். இதனால் மகாராஷ்டிரா முதல் இடத்துல இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்க மாநிலம் தமிழகம். தமிழகம் சிறிய மாநிலம் தான், எந்த தொழிலதிபரும் ஏமாத்தல. தமிழகம் 31.55 லட்சம் கோடி ரூபாய்க்கு உள்நாட்டு பொருட்களை உற்பத்தி பண்ணியிருக்கு. எந்தவித மத்திய அரசின் முறையான பெரிய உதவிகள் இல்லாமல், இப்போ கூட தர்மேந்திர பிரதான் மிரட்டுறாரு, நீங்கள் இந்தி கற்றுக்கலாம், நான் பணத்தை பிளாக் பண்ணுவேங்கிறாரு. அப்படி வச்சுமே 2ஆம் இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இதுக்கு முக்கியமாக பார்க்கப்படுவது உலகத்தின் 2வது டெட்ராய்ட் அப்படிம்பாங்க தமிழ்நாட்டு. அதனால் டெட்ராய்ட் அப்படின்னா மோட்டார்களின் நகரம் அப்படிம்பாங்க. அப்போ உலகத்தின் முதல் டெட்ராய்ட்னா அமெரிக்கா வரும். அங்கே வந்து மிசிகன் அப்படின்னு சொல்லி நகரம் இருக்குது. அதுதான் உலகத்தின் முதல் டெட்ராய்ட் மோட்டார் நகரம்.
அதுக்கடுத்து உலகத்தில் தமிழ்நாடு தான் 2வது மோட்டார் நகரம் உலகத்திலேயே. ஆட்டோமொபைல், ஆட்டோமேட்டிவ் ரெண்டுமே இந்தியாவில் நம்பர் 1 இருக்கிறது தமிழ்நாடு தான். அதே போல் ஐடி செக்டர், இந்த அரசு எவ்வளோ நாளும் பாராட்டலாம். இப்போ இந்த ஐடி தகவல் தொழில்நுட்பம் இந்த பிஸ்னஸ் ரொம்ப முன்னுக்கு கொண்டு வரும். குறிப்பாக கோயம்புத்தூரில் இப்போ பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்காங்க ஐடி செக்டர். டெக்ஸ்டைல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். டெக்ஸ்டைல் அது போக சிறிய மற்றும் நடுத்தர தொழில்கள், அதாவது பரவலாக தொழிலதிபர்கள் தொழில் செய்கிறது தமிழ்நாட்டில் தான். இத்தனை பெருமை இருக்கிறது. ஒரே ஒரு தொழிலதிபர் கூட இந்த பொது மக்களின் பணம், அதாவது வங்கி பணங்கிறது பொது மக்களின் பணம், அதை ஏமாற்றிட்டு அவர் ஓடுற சரித்திரமே தமிழ்நாட்டு கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் 2வது அதிக பொருட்களை உற்பத்தி செய்யும் மாநிலமாக தமிழ்நாட்டுக்கு. இது எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நம்ம எல்லாம் தமிழ்நாட்டை வந்து கிண்டலாகவே தான் பேசிகிட்டு இருக்கோம். தரவுகளை பார்த்தா ரொம்ப பிரமிப்பூட்டும் அளவுக்கு இருக்குது. இது மொத்த மாநிலத்தின் உற்பத்தி. இந்த மாநிலம் உற்பத்தி செய்கிற பொருளோட மதிப்பை போட்டு அங்கே இருக்க மக்கள், அந்த மாநில மக்கள் ஒவ்வொரு தலைக்கும் பிரித்து கொடுத்தோம்னா தான் பர் கேபிட்டா அப்படிம்பாங்க, தனி நபர் வருமானம். அது வருமானம் ஒவ்வொரு நபரும் சம்பாரிச்சோம்னா கிடையாது. ஒருத்தர் அதிகமாக இருப்பார், ஒருத்தர் கம்மியாக இருப்பார். சராசரி பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்சம் ரூபாய், இந்திய ரூபாயை வந்து ஒவ்வொரு தனிநபரும் கொடுத்ததா சொல்கிறாங்க. கணக்கு வரும். அந்த உற்பத்தியை வந்து பிரித்து மதிப்பிட்டோம்னா 3 லட்சங்கும் போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மாதத்துக்கு 29,000 ரூபா கணக்கு வரும். இது வந்து ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை நம்ம செய்கிற அளவுக்கான பணம் இது தமிழ்நாடு. இந்தியாவில் வந்து அதிகமாக தனிநபர் இப்படி வருமானம் வச்சிருக்குது தெலுங்கானா ரொம்ப சின்னது. 2வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. மகாராஷ்டிரா அது கீழே தான் போகும். ஏன்னா மகாராஷ்டிரா ஜிடிபி அதிகமாக இருந்தாலும் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அவங்க அந்த உள் மாநில உற்பத்தி பிரித்து போடும்போது நம்ம கீழே வந்துடுறாங்க. தெலுங்கானா முதல் 2வது தமிழ்நாடு. அது தெலுங்கானா ரொம்ப சின்ன மார்ஜினாக நமக்கு மேலே இருக்காங்க. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்ச நாள் தமிழ்நாடு எட்டி பிடிச்சிருவாங்க. நமக்கு கீழே தான் மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே நமக்கு கீழே தான் தனிநபர் வருமானம்னு சொல்லி பார்க்கும்போது. அந்தளவுக்கு ஒரு செல்வ செழிப்பான மாநிலம் தமிழ்நாடு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் இதுக்கெல்லாம் காரணமே வந்து நம்ம தாய்மொழியான தமிழும் நம்ம இணைப்பு மொழியாக வச்சுட்டு இருக்க ஆங்கிலமே மொழியை. ஒருவேளை நம்மளும் இவங்களை மாதிரி இருந்திருந்தோம்னா இவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள் சாத்தியமே இருக்காது. அதே போல் இன்னைக்கு அதிகமாக வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழகம் தான். இன்னைக்கு 2025 இப்போ பார்க்கும்போது மொத்தமாக ஏஐ மூலமாக ரிவ்யூ எடுத்து பார்த்தோம்னா அதிகமான வேலைவாய்ப்பு தமிழகம் தான் வழங்கிட்டு இருக்கு. நமக்கு அடுத்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா எல்லாம் நமக்கு பின்னால் தான் வருவாங்க. முதல் வேலைவாய்ப்பு கொடுக்கின்ற மாநிலம் தமிழகம்தான். முக்கியமானது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பது. அதாவது நம்ம வந்து இதை பேப்பர் படிக்கும்போது நம்ம அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கிரைம் அகெயின்ஸ்ட் உமன்ஸ் அப்படிம்பாங்க, அதை வந்து எடுத்து பார்க்கும்போது இதை வந்து எதுலேருந்து நான் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, அமெரிக்க அரசு, இதை நான் வந்து இந்தியா சொன்னால் நம்ப முடியாது. இப்போ மத்திய அரசு சொன்னாங்கன்னா வடக்கு மாநிலத்தை தூக்கி பிடிப்பாங்க, நம்ம சொன்னால் நம்ம மாநிலத்தை தூக்கி பிடிப்போம். அமெரிக்க அரசோட அந்த வெப்சைட் அப்படி உங்களுக்கு போட்டுடுறேன். அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து மொத்தமாக மிகப்பெரிய ஆராய்ச்சி வழக்குகள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு மேப் வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த மேப்பில் அடர் பச்சை நிறத்தில் இருப்பதெல்லாம் பெண்கள் பாதுகாப்பாக அதிகமாக பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்காத மாநிலம். அதில் முக்கியமான முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். நமக்குன்னே சில பச்சை கலர் இருக்கும், அதில் சின்ன சின்ன மாநிலங்கள். ஒரு பெரிய மாநிலம் பெண்களுக்கு எதிரான வன்முறை குறைவாக வச்சிருக்குது தமிழகம் தான் நம்பர் 1. இந்த பச்சை கலர் கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. 1 லட்சம் பெண்கள் எடுத்துக்கிறாங்க. அந்த 1 லட்சம் பெண்களில் 4 முதல் 26 பெண்களுக்கு மட்டுமே வன்முறை நடந்திருந்தால் பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து 1 லட்சம் பெண்களில் 4 பெண்கள்லேருந்து 26 அவங்களுக்குள்ளே தான் வன்முறை நடக்குது. இதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு ஆசை பூஜ்ஜியத்துக்கு போகணும். இன்னும் தலை சிறந்த இரும்புக்கரம் கொண்ட ஆட்சி வந்து இது பூஜ்ஜியத்துக்கு கொண்டு போகணும் தான் ஆசை. ஆனால் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா பெண்களை மிக பாதுகாப்பாக வச்சுருக்கு தமிழ்நாடு தான். இதே சொல்கிறேன் அப்படின்னா, பெண்கள் எங்கே பாதுகாப்பாக இருக்குங்களோ அந்த மாநிலம் தான் சிறந்த மாநிலம்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் அதிகமாக படித்திருக்கிற கேரளா கூட சிகப்புக்கு போயிடுச்சு. அதாவது 2022 அவங்க சிகப்புக்கு போயிட்டாங்க. முதல்ல ஆரஞ்சில் இருந்தாங்க.
பிற அனைத்து மாநிலங்களுமே பெரிய பெரிய மாநிலங்களுமே ஆபத்தான சிகப்பு பகுதியாக தான் எல்லாமே பார்க்கப்படுது. சிகப்பு பகுதினா அதிக வன்முறையுள்ள பகுதியாக பார்க்கப்படுது. அதிக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கிறது டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஹரியானா, தெலுங்கானா, ஒடிசா இந்த வரிசை தான். இது எல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தெலுங்கானா தவிர மற்ற அனைத்துமே ஹிந்தியை பேசக்கூடிய, ஹிந்தியை தூக்க பிடிக்கக்கூடிய மாநிலங்கள். அப்போ இந்தியை படித்தா நமக்கு என்ன புரியுதுன்னா, பெண்களை நம்ம வன்முறைக்கு ஆளாக்குவோம், நம்ம மாநிலம் மிக பெருசாக வளராது, நம்ம பணத்தை தூக்கிட்டு ஓடிடுவோம், பொதுமக்கள் பணத்தை தூக்கிட்டு ஓடுவோம், வங்கிகளை ஏமாற்றும் நமக்கு தெளிவாக புரியும். இது ஒரு அமெரிக்கா அரசே எடுத்த இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை அவங்க சொன்னதான். உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிக கவரக்கூடிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். அதிக கல்வி சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா, சுற்றுலானா அதாவது வெளியாட்கள் வந்து படிப்பது, கல்வி சுற்றுலா மற்றும் மருத்துவ சுற்றுலா நடப்பது தமிழ்நாடு தான். அதே போல் ஒரே ஒரு மன்னன், இந்திய மன்னன், இந்திய மண்ணை தாண்டி கடல்களை தாண்டி போய் பிற நாடுகளை அடிமைப்படுத்தினால் வெற்றி கொண்டான்னு சொல்கிறது ஒரே மன்னன் தமிழ்நாட்டு மன்னன், சோழ மன்னன் தான். இப்படி வந்து நல்ல இந்த பெருமைகளை நம்ம பேசிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப நேரம் பேசலாம். நான் இதில் வந்து யாரையுமே இழிவுபடுத்தி பேசலை. வடக்கன் வந்து அவன் அப்படி தான், அவன் பான் பரப்பு ரோட்டில் எச்சு துப்புறான், சிறுநீர் கழிக்கிறான், இதெல்லாம் கிண்டல் இல்லை, உண்மை. நான் வந்து பெட்ரோல் பங்கில் வேலை செய்யும்போது டூரிஸ்ட் பஸ் வரும். டூரிஸ்ட் பஸ் வந்து டீசல் அடித்தாங்கன்னா 200 லிட்டர் 300 லிட்டர் அடிப்பாங்க, 2 டேங்க் வச்சுருப்பாங்க, எங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ஆகும். அப்படி இருந்துமே வடக்கு பஸ்ஸை உள்ளே விடவே மாட்டோம். வடக்கு டூரிஸ்ட் பஸ் உள்ளே வரனால அப்படியே நின்று டீசல் இல்லைன்னு சொல்லி, எங்கள் டீசல் இருக்கும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டுருவோம். ஏன் அப்படின்னா பெட்ரோல் பங்க் எங்ககிட்ட வந்து கழிவறை இருக்கும், யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. அது கழிவறை இருக்கா ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. பஸ்ஸு நின்றுச்சுன்னா அதில் இருக்க மொத்த ஜனமும் இறங்கி அப்போ பெட்ரோல் பங்கில் எல்லா லாரிகளாம் நிற்காது, மறைவிடத்தில் மொத்தமாக கழிவறையை மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி நான் சொன்னால் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நான் வந்து பாம்பேயில் வேலை செஞ்சுருந்தேன், முர்பாத். பாம்பேலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது முர்பாத்னு. பஸ்ஸில் நம்ம வந்து ஜன்னல் ஓரம்லாம் அங்கே உட்காரவே முடியாது. நான் கிண்டலுக்கு பேசலை, அனுபவத்தை பேசுகிறேன். நீங்கள் ஏதாவது தண்ணி போட்டிருக்க அப்படின்னா நீங்கள் மலைச்சாரல் நினச்சிங்கன்னா அதை மாதிரி ஒரு வெட்கக்கேடு எதுவுமே இல்லை. சிறுநீர் பஸ்ஸில் ஈஸியாக சிறுநீர் கழிப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய வெட்கக்கேடாகவே தெரியாது. எச்சு துப்புறது வேறு, எச்சு துப்புறது மலைச்சாரல் மேலே மாறி நம்ம மேலே வரும். நம்ம வந்து தமிழ்நாட்டில் மலைச்சாரல்கள் மழை வந்து அனுபவிப்போம், அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அவன் எச்சு துப்புவான், அனுபவிப்போம், சிறுநீரை கழிச்சிடுவான், எந்த வித இதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நான் சிரமப்படுத்தி நான் நிறைய பேசிடலாம், பட் அதெல்லாம் வேண்டாம். நான் வந்து முன்னேறியது மட்டும் தரவுகள், ஏஐ தரவுகளோடு பேசுகிறேன். இவர்கள் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இல்லை, மொத்தமாக எடுத்து அதை செயற்கை நுண்ணறிவுக்கு உள்ளே கொண்டு போய் அதில் வர ஃபஸ்ட் அப்படின்னு தான் நான் பேசியிருக்கிறேன். அதாவது சுருக்கமாக திரும்ப ஒரு ரிவ்யூ எடுத்தோம்னா, உள்நாட்டு உற்பத்தி, அதிக பொருட்களை உற்பத்தி பண்ணுறது நம்ம தான். அதிகமாக அந்த பொருட்கள் மூலமாக பணப்பலன் கிடைக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். அதிக வேலைவாய்ப்பு கொடுக்குறதும் நம்ம தான். தமிழ்நாட்டு மக்களுக்கும் வெளிமாநில மக்களுக்கும் அது சேர்த்து எடுத்துக்கங்க. வேலைவாய்ப்பு கொடுத்ததும் நம்ம தான். பெண்களை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது நம்ம தான். கல்வி சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா, மற்ற சுற்றுலாக்கள், ஆன்மீக சுற்றுலா, இது எல்லாமே வருது தமிழகத்துக்கு தான். தமிழக மன்னன் மட்டுமே தான் இந்தியாவை தாண்டி கடலை தாண்டி உலகத்தை போய் வெற்றி கொண்டவன், அநேக நாடுகளை வெற்றி கொண்டவன் தமிழ்நாடு தான். இது ஏன் இந்த அளவுக்கு பெருமையாக சொல்கிறேன்னா, இதுக்கெல்லாமே காரணம் நம்ம உயிர் மொழியான தமிழ். அப்புறம் நம்ம பிற இணைப்பதற்காக நம்ம வந்து பயன்படுத்துகின்ற ஆங்கிலம், இது ரெண்டும் கட்டாயம். நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்தது. இதுக்கு வந்து மிகுந்த பாராட்டலாம், பேரறிஞர் அண்ணாவை பாராட்டலாம். அவரோட பேச்செல்லாம் எடுத்துக்கிட்டால் வேறு லெவலில் இருக்கும். அதான் காரணம் நம்மளுக்கு முதன்மையாக இருக்கிறது. இந்த ஹிந்தியை படிக்கிறதுனால தான் இவங்க இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவு இல்லாமல், ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல், நீங்கள் இன்னும் போய் நீங்கள் வடக்கில் போய் சுற்றுலா பாருங்க, நீங்கள் கண்ணுக்கு நேராக நீங்கள் காணலாம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அங்கே போனீங்கன்னா ஒரு இது என்ன சொர்க்கத்துலேருந்து நரகத்துக்கு போன மாதிரி இருக்கும் அவன்கிட்ட போகிறது. அப்படி தான் அவனுக்கு இருப்பானுங்க. ஆனால் அவனுக்கு அதை திணிக்கிறதுன்னு நினைக்கும் போது நம்ம கோவம் வருது. இவ்வளோ முன்னேறியதுக்கு காரணம் நம்முடைய தமிழும் ஆங்கிலம் தான். ஒருவேளை இந்த அவனுக்கு தூக்கி பிடிக்கிற ஹிந்தியெலாம் நமக்குள்ளே வந்து நம்மை ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளோட சுயத்தை இழந்து, நம்முடைய இந்த பெருமைகள் இழந்து அவர்களைப் போல வடக்கனைப் போல நம்மளும் மாற நேரிடும். எக்காரணம் கொண்டும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தமிழ் மொழி தான் மூத்த மொழி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, இந்த தமிழ் மொழி தான் எந்த சொற்களையும் இரவல் வாங்காத மொழி.
நம்ம யாரையுமே எதுவுமே இரவல் வாங்கல, மொத்தமாக நம்ம மொழி இது, எதுவுமே கலப்படம் கிடையாது. அதே போல் தமிழ் வந்து சொந்த எழுத்து வடிவம் உள்ள மொழி. நமக்கென்று இருக்க எல்லா எழுத்தும் சொந்த எழுத்து வடிவம் நம்மளுடையது. நம்முடைய இலக்கியங்கள், இலக்கணங்கள், பெரும் காப்பியங்கள், நாவல்கள் இதெல்லாமே அந்த காலத்து பண்ணலாம். செய்யுள்கள், திருக்குறள் இதெல்லாமே உலகத்தில் இதுக்கு இணையே கிடையாது. நம்ம தமிழ் புலவர்கள், அறிஞர்கள் படைத்தது. இதெல்லாம் தூக்கி பிடிக்க வேண்டியது எல்லாமே நம்மளுடைய கடமை. ஹிந்தி அப்படி அல்ல. ஹிந்தி மொழிங்கிறது ஒரு மொழி, அது தனித்துவமான மொழியே கிடையாது. தமிழ் தனித்துவமான மொழி. இப்போ வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கு அடிப்படை அதிக சொற்களை சமஸ்கிருதத்தில் தான் வாங்கியிருப்பாங்க. பிற மொழியிலிருந்து கலப்படமான ஒரு கூட்டு கலவை தான். எப்படி சொல்கிறது, பல சாப்பாடை போட்டு கலந்து, பழைய சாப்பாடு போட்டு கலந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஹிந்தி. தமிழ் அப்படி இல்லை, சுயமான மொழி, ஒரு சின்ன கலப்படம் இல்லாமல் இருக்கிற மொழி. நிச்சயமாக வந்து நம்ம பேணி பாதுகாக்கணும். நம்ம ஒருவேளை அந்த ஹிந்தியை எடுத்துக்கிறோம், அதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம சுயத்தை இழந்து, இந்த இத்தனை கௌரவங்களையும் இழந்து, இத்தனை பெருமைகளையும் இழந்து நம்ம பின்னுக்கு தள்ளி பேருந்தில் இருந்து கொண்டு சிறுநீர் கழிப்பவர்களாக, பொது இடங்களில் இப்படி ஆபாசமாக நடந்து கொள்வதாக, பேருந்தில் பிறர் இருக்காங்கன்னு சொல்லி எந்த வித ஒரு கூச்சம் இல்லாமல் எச்சில் உமிழ்பவர்களாக, வங்கியை ஏமாற்றுபவர்களாக, ஒரு சோம்பேறி ஸ்தலமுள்ள நபர்களாக, பெண்களை அடிப்பவர்களாக இப்படி மாறி போயிடுவோம். எக்காரணம் கொண்டும் இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இன்னும் அப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது தமிழ் ஆங்கிலம் இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஒரு சிங்கமும் புலியும் இணைந்து காணப்படுவது போல் இருக்கும். இப்போ நம்ம தமிழ் மொழி படிக்கிறோம், ஆங்கிலம் படிக்கிறது அப்படி தான். தமிழர்கள் வந்து ஒரு சிங்கமும் புலியும் சொல்லலாம். இதோட எக்காரணம் கொண்டு பன்றியை சேர்த்த முடியாது, அது பொருந்தாது. ஒரு சிங்கமும் புலியும் பன்றி அது பொருந்தாது. பன்றியாக அவங்க அப்படி பன்றி கூட்டமாக தனியாக இருக்கலாம். நம்ம சிங்கம் புலி அதை போன்று அப்படியே நம்ம கம்பீரமாக நடந்து போவதும் நமக்கான அழகு. தர்மேந்திர பிரதான் அல்ல, அவர்களுடைய மூதாதையர்கள் அல்ல, இல்லை மொத்த வடக்கு மூடர்கள் மொத்த கோடிக்கணக்காக வந்து சேர்ந்தாலுமே இந்த மூன்றாவது மொழி கட்டாயங்கிறத தமிழ்நாட்டில் கனவுல கூட செய்யலாம்னு நினச்சி பார்க்க முடியாது. நன்றிகள்.